பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 13/3/2026 தமிழ் விசுவாச வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை நவமி. காலை 6:31 வரை, பின்பு தேய்பிறை தசமி. இன்றைய நட்சத்திரம் பூராடம், பின்னிரவு 2:48 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்களால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். செய்யும் தொழிலில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். தந்தை வர்க்க உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ராசியான நிறம் வெண்மை மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். அண்டை அயலாரின் நல்லுறவு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோரின் சகாயங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு. ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, நீண்ட நாளாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிப்பீர்கள். போட்டிகளை கடந்து வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான் நிறம் நீலம் மற்றும் இளம் மஞ்சள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிகுதியாக காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். குடும்ப உறவுகளின் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளி சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன யோகம் உள்ள நாளாக இருந்து வரக்கூடும். தாய் வழி உறவுகளின் அந்யோன்யம் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு.
துலா ராசி அன்பர்களே, மாற்றங்களும் ஏற்றங்களும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளின் அந்யோன்யம் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாறுதல் குறித்த சிந்தனைகள் வந்து போகலாம். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றமான நாளாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார நிலை மனதிற்கு நிறைவாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய இனிமையான பேச்சால் பிறரின் மனம் கவரும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் அடற்பச்சை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல மாறுதல்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப உறவுகள் அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான் நிறம் அடற்பச்சை மற்றும் இளம் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எண்ணியதை நிறைவேற்றி மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்ப உறவுகள் உங்களுடன் அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். எதிர்பாராத பயணங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் அடர் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு கௌரவம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் மஞ்சள் மற்றும் அடர் நீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.